டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ், சபரிஸ், சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரிப்பில் எஸ்பி சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு ஞானசேகரன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு தமிழகம் முழுவதும் எதிர்க்கட்சிகள், கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தி வருவதால் அதிமுகவினர் மற்றும் பாஜகவினரை போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த சூழலில் சில தினங்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்த அனுமதி கேட்டது. அதற்கு போலீசார் அனுமதி தர மறுத்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் நாளை புத்தாண்டு தினம் கொண்டாடப்படுவதால் சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். இதற்கிடையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு நீதி கேட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் நாம் தமிழர் கட்சியினர் தடையை மீறி கண்டன கோஷங்களை எழுப்பி வந்தனர். இதனால் அங்கு குவிந்திருந்த ஏராளமான போலீசார் நாம் தமிழர் கட்சியின் மகளிர், இளைஞர் மற்றும் மாணவர் பாசறை பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்களை கைது செய்தனர். அந்த நேரத்தில் போராட்ட களத்திற்கு வந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரில் இருந்து கொண்டே செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர், எங்களை அப்படியெல்லாம் கைது பண்ண மாட்டாங்க, நாங்க ஏற்கனவே இந்த இடத்துல பலமுறை போராடி இருக்கிறோம், இப்ப எதுக்கு அனுமதி கொடுக்கல என பேசிக் கொண்டிருந்தார். அடுத்த நொடி சீமானின் காரை சுற்றி வளைத்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து காரை விட்டு இறங்கிய சீமான் போலீசாரை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்றார். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே தள்ளுமுள்ளு காரணமாக சீமானை அதிரடியாக கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர். அப்போது அங்கிருந்த நாம் தமிழர் கட்சியினர் சீமான் கைது செய்யப்படும் போது கோஷங்களை எழுப்பி காவல்துறையினரையும் அரசின் நடவடிக்கைகளையும் கண்டித்தனர். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழு ஒரு பக்கம் விசாரணையை முடுக்கியுள்ளது. மறுபுறம் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழு இந்த வழக்கை விசாரணை செய்யும் என உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அரசு துரிதமாக கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் மாணவிகள் அச்சப்படும் வகையில் நடந்து கொள்வதாகவும் திமுகவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். அனுமதி மறுக்க காரணம் என்ன? ஒன்றும் இங்கே அதிக கூட்டம் வரும், போக்குவரத்து நெரிசல் ஆகுன்றாங்க. இந்த இடத்துல புதுசாக ஒன்றும் போராட்டம் நாங்கள் நடத்தலை, பல முறை போராடி இருக்கோம். என்ன இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நடந்து அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.